ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு குட்டி மினி vlog பார்க்கலாமா? இந்த vlog எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஆடி அமாவாசை. ரொம்ப நிறைவான ரொம்ப நல்ல நாள். எனக்கு அமாவாசை அப்படின்னு வந்தாலே வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா தான் இருக்கும். இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி அமாவாசை வேற. நேரமாவே எந்திரிச்சு நேத்தே பிளான் பண்ணி வச்சுட்டேன் படையல் வைக்கணும் அப்படின்ட்டு. அதுக்காகவே இன்னைக்கு நேரமாவே எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சிட்டு சமைச்சு முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து சுஜனை வந்து எழுப்பி விட்டேன். அப்புறம் அவங்களும் எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு வந்தாங்க. 2 பேரும் சேர்ந்துட்டு சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு இருக்கோம். இந்த முருகர் ஃப்ரேம் வந்து அவரு சுஜனே வந்து போட்டது. ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலே நான் வேற சாமி போட்டோஸ் கூட வாங்கல. அதவே வச்சு நாங்க சாமி கும்பிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். பார்த்து பார்த்து பண்ணது. அதுக்கப்புறம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, நாங்க 2 பேரும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு மேல காகத்துக்கு சாதம் படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நான் போய் சாமி கும்பிட்டா அவருக்கு என்னன்னே தெரியல. இந்த மாதிரி நான் மேல தட்டெடுத்துட்டு போகும்போது எதுக்கு எதுக்குன்னு கேட்டு பின்னாடியே வந்தாரு. நான் சாமி கும்பிட முடிச்சுட்டு அவருக்கும் கையில டம்ளர் கொடுத்து தண்ணி தெறிக்க வச்சு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இவ்வளவு நீயே செஞ்சியா? கொஞ்சம் நேரமா எழுப்பியிருந்தா நானும் ஹெல்ப் பண்ணியிருப்பேன்டா அப்படின்னு சொன்னாரு. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும்னு சொன்னேன். ஏன்னா நம்ம மதியம் கூட வீட்ல தூங்கிக்கலாம் வீட்ல இருக்கனால. ஆனா அவங்க அப்படி இல்லை இல்லையா? அதனால அங்கேயே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்துல இருக்க சனியாண்டவர் கோயிலுக்கு போலான்னு பிளான் பண்ணிட்டு அங்க போயிட்டோம். திடீர்னு பிளான் பண்ணனால டைம் ஆயிடுச்சு ரொம்ப. காலையே வெயில் வேறயா. அப்புறம் அவங்களுக்கு வந்து நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்டா 2 பேரும் போயிட்டே இருந்தோம். அப்புறம் கோவில் வந்துருச்சு. எங்களுக்கு நியர்பை தான். கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம கால் கழுவிட்டு தான் போகணும். ஏன்னு பாத்தீங்கன்னா வெளியே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அதனால நம்ம கால் கழுவிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு நாங்க கால் கழுவிட்டு இருந்தோம். இந்த பைப்ல தண்ணியே வரல. இப்படி தண்ணி வரலன்னா பக்கத்து பைப்ல கழுவ வேண்டியதானே. அங்க நின்று போனை புடிச்சிட்டு கத்திக்கிட்டே இருக்காரு. அப்புறம் கோயிலுக்குள்ள போய் பார்த்தா அவ்வளவா ஒண்ணும் கூட்டம் இல்ல. ஏன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைனா நல்ல கூட்டமா இருக்கு இந்த கோயில்ல. இன்னைக்கு அவ்வளவு கூட்டம் இல்ல. மனநிறைவா சாமி கும்பிட்டு 2 பேரும் கிளம்பிட்டோம். பாய். அடுத்த மணி விழாத பாக்கலாம்.